வேளாண்மை பற்றி பேசினா மட்டும்தான் வெற்றி படம். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. 14 வயதில் வரும்பொழுது பாரதியாரை பற்றி தான் பேசினாங்க. இந்த கமல் சாரை பற்றியோ ரஜினிகாந்த் பற்றியோ இல்லை ஒரு ஸ்ரீதேவி யாரும் பேசல. பாரதியார் ஒரு சூரலா சித்திரங்கள் மௌனகையில் வரும்போது பாக்யராஜை பற்றி மட்டும் தான் பேசினாங்க. ஒரு புலன் விசாரணை கேப்டன் வரும்போது செல்வனை பற்றி தான் பேசினாங்க. சாட்சி சட்டமுறை வரும்போது சந்திரசேகர் பற்றி தான் பேசினாங்க. ஜென்டில்மேன் வரும்போது சங்கர் பற்றி தான் பேசினாங்க. ஒரு அசுரன் விசாரணை வரும்போது வெற்றிமாறன் பற்றி தான் பேசினாங்க. இப்படி ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும். அது எல்லாமே வெற்றி படமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான். அவங்க மட்டும் தலையிடாம இருந்தா தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறதில்லை. டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டுனா ஏன்னா அவங்க ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் தன்னுடைய சொல்லுவாங்க மற்ற விவசாயம் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாராகட்டும் நிகழ்ச்சி செஞ்சால் நாம் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு வந்து திரையில நான் எப்படி நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைய நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையை வைக்கிறது காலை வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது தான் அந்த படம் தோல்வி படமா அமைக்கும். அது இல்லாம டைரக்டருடைய சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம் ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். 50, 60, 70, 80, 90 பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வருஷத்துல 100 படம் 80 படம் வெற்றி அடையும். ஆனா வெற்றியினுடைய சதவீதம் எங்க குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகனுடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஈவெண்ட் ஏன்னா நான் பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துக்க முடியறது. ஆனால் வெளியூர்லேருந்து வர வேண்டியது இருந்ததுனால லலித் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்ஷய் மோதல் நடிச்சிருக்கான், நீங்கள் அவசியம் ஆசீர்வாதம் சொன்னாரு. நம்ம நான் கண்டிப்பாக வரணுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வந்தேன். நீ